மதுரை லட்சுமிபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் சரக்கு லாரியின் டயர் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். தற்பொழுது லாரி மீட்கப்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். மதுரை ஜெய்ஹிந்திபுரத்தை அடுத்துள்ள லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரிவர மூடாமல் உள்ளதால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் என்பது அடிக்கடி விபத்திற்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையானது முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் இல்லம் இருக்கக்கூடிய இந்த சாலையில் இன்று காலை அவ்வழியாக சென்ற சரக்கு லாரியின் டயர் என்பது சிக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து அவ்வழியாக பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு செல்வதற்கான பிரதான சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் லாரி சாலையின் சிக்கிக் கொண்டதால் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டதால் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டதால் இந்த சாலையை கடந்து செல்வதற்கு செய்வதறியாமல் நீண்ட நேரம் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் என அனைவரும் தவித்து நின்றனர். தற்போது வரையில் இந்த லாரியை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நீண்ட நேரம் எடுக்கலாம் என கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.